ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு புது சீரியல் தான் பார்க்க போகிறோம். என்ன சீரியல்னால், ஒரு பேரலஸான ஒரு பையன். எப்படின்னா அவனுக்கு கை கால்லாம் வராது, ஓகேங்களா. கொஞ்ச நாள்லேயே நம்ம சாக போகிறோன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகேங்களா. அது வந்து அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு வந்து அதை நிறைவேற்றுறாங்களா இல்லையா அப்படின்றதான் இது ஒரு ஸ்டோரி, ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபீல் குட்டான மூவி, ஓகே. ஸோ அவங்க கதைக்குள்ளே போவோம். இப்போ வந்து அவன் வந்து படுத்திருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோ. இவன் பேர் வந்து யோன், ஓகேங்களா. இவன் வந்து முழிக்கிறப்ப அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா. ஸோ இவன் வந்து அங்கேயே வந்து யூரின் பாஸ் பண்ணிடுவான் போல். அவங்க அம்மா தான் அவனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டு, இன்னொரு தடவை இந்த மாதிரி உனக்கு பாத்ரூம் வருதுன்னா சொல்லுப்பா, நீ உசுப்பா சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும் போல் சொல்கிறதுக்கு. ஒரு மாதிரி ஃபேஸ் திருப்பிக்கிடுவான், பாவமாக இருக்கும். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபேஸ் திருப்பிக்கிறோம், ஓகேங்களா. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த செடியில் வந்து ஒரே ஒரு இலை இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க, ஓகேங்களா. ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு மந்த்து மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மெயின் பண்ணி தான் அந்த இலையை கட்டுறாங்க, ஓகேங்களா. இங்கே வந்து டைட்டில் கார்டு போட்டிருக்காங்க, த லாஸ்ட் அந்த மாதிரி போட்ட வேணாம். மூவி நேம் சொல்ல வேணாம், பயமாக இருக்குது சொல்கிறதுக்கே. சரி வாங்க கடைக்குள்ள போகும். இப்போ இன்னொரு பர்சன் காட்டுறாங்க பார்த்தியா. இவன் பேர் வந்து ஓகேங்களா. இவன் வந்து நல்லா விட்டதை பார்த்து படுத்திருப்பாங்க. அப்போ வந்து வரான் பார்த்தீங்களா. இவன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு. இவன் பேர் வந்து லோங், ஓகேங்களா. லோங் நேம் வந்து எனக்கே வாயில் வருமானான்னு தெரில. சரி வாங்க அதுக்குள்ள போவோம். அவன் வந்து டே எந்திரா வாடா விளாட்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோன் கூப்பிட்றப்ப நம்ம டே போடா, நானே இப்போ தான் படுத்திருக்கேன், நீ வந்து உசுப்பாரா அப்படி மாதிரி சொல்லுவானா. இவன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு மாதிரி பண்ணுவானா, அந்த சின்ன பிள்ளைலாம் பண்ணுங்களா அந்த மாதிரி பண்ணி எச்சி அப்புறம் திருக்கி விட்டுருவான். நமக்கு வந்து கடுப்பாகுது, டே உன்னை இருடா அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப அவன் வந்து பிக் பாஸ்கெட் விளாட ஆரம்பிச்சிருவான். இங்கே வந்து இவன் எப்படியே படுத்துருப்பான். யோசிக்கிறான், நம்ம ஃப்ரெண்டு யார் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி. நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம யோனும் தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து இங்கிட்டு பார்க்குறான் நம்ம லூன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. லூன் வந்து அந்த பேஸ்கெட் வந்து இப்படி போடுவோமா அப்படி போடுவோமா அப்படின்ற மாதிரி அந்த பந்தை போட்டு பாப்பா நான் கடைசி அது பேஸ்கெட்லேயே விழுகாது. இவன் பார்த்து சிரிச்சிட்டே இருப்பான். சரின்ட்டு இவன் வந்து யோசிக்கிறான். சரி அப்படின்ட்டு இவன் வானத்தை பார்த்துட்டு இருப்பான். அங்கே வந்து பார்த்தா மேகத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரசிச்சுட்டே தூங்கிட்டு அப்புறம் யோனை தான் கட்டுறாங்க. யோனுக்கு வந்து அந்த அந்த இது சொல்லுவாங்களே குளுக்கோஸ் வயர் வந்து மாட்டிகிட்டு இருப்பாங்களா. அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை. அந்த நர்ஸ் அந்த லேடி வந்து அவன் சின்ன பையன் தான்ட்டு தலையில் வந்து தட்டி கொடுப்பாங்க. அவன் வந்து ஒரு மாதிரி அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து வேமா இல்லை என் பை கொஞ்சம் ஸ்ட்ரைட் டைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நர்ஸ் பொண்ணுமே சரிங்க ஆண்டின்ற மாதிரி வெளியே போவாங்களா. இவன் இங்கே பார்க்குற விதமே தப்பாக இருக்குது. டே பரமா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி வாங்க கதைக்குள்ளே போவான். சரி அவன் தான் அப்படின்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கான். ஏன் இப்போ தெரியுது அவன் ஏன் அப்படி இருக்கான்னு. அவன் ஃப்ரெண்டுமே அதே மாதிரி ஒரு பொண்ணு போகிறத பார்க்குறான். அவன் தான் பார்க்குறான்னு பார்த்தா அந்த குண்டு பையனை அவனை அந்த பொண்ணை தான் பார்க்கும். எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு இவங்களை பார்த்துட்டு. டேய் நீங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி தான்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவன் வந்து கேட்குறான், டேய் வாடா நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம லோன் கேட்குறப்ப இவனுமே நம்மமே சரி வாடா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பைக் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. பார்ப்பாங்க நம்ம யோனோட அம்மா, ஓகேங்களா. இங்கே நிற்கிறவங்க அவங்க வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு, என்னடா நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்றப்ப, நாங்கள் வந்து என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேம்மா அப்படின்றப்ப அவனுக்கு ஒரு பக்கம் யோனுக்கு சிரிப்பாக வரும் இங்கே சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு. அம்மா வந்து என்ன தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஸ்கூல் தான்டா ஃபஸ்ட்டு, அம்மா அப்போ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்மளும் ஆமாம் ஆண்டி நான் இனிமேல் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆண்டியும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து நம்ம பார்க்குற அந்த நாய் நம்மளோட தானே இருந்துச்சு, எப்பட்றா இவ்வளோ புத்திசாலியாக மாறிச்சு அப்படின்ற மாதிரி பார்ப்பா. அவங்க அம்மா கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருப்பாங்களா. அம்மா நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க, நான் என் ஃபஸ்ட்டாக பேசணும்னு யோன்னு சொன்னனால அவங்க அம்மா போயிடுவாங்க. அப்போ நம்ம வந்து மண்டையிலேயே ஒரு சத்திடுவோம் நம்ம லூனை. ஏண்டா புழுவை சொன்னால் ஓரளவுக்கு 1 டஜன் அளவுக்கு புழுவிக்கிட்டு இருக்கிற அப்படி மாதிரி சொல்லுவானா. டேய் விடுங்கடா அந்த ட்ரிங்காச்சும் எடுங்கடா நான் குடிக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு லூனு போயிட்டு ட்ரிங்க் எடுத்து குடிக்க போயிடுவான். அப்போ வந்து இவன் எவ்வளோ பெரிய நடிப்புக்காரன் தெரியுமாடா, ஒரு பந்து பட்டதுக்கே ஊன்றாண்டா அப்படி மாதிரி சொல்லிப்பா. நீ வாய முறை அப்படி மாதிரி சொல்லிப்பா. 2த்துக்குமே சண்டை வந்துடும். இதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம யோங்கு. இங்கே வந்து லூனும் நம்மும் சண்டை விட்டுட்டே இருப்பாங்க. நீ தாண்டா ஃபஸ்ட்டு புல்குனி மூட்டின்ட்டு. அங்கே வந்து நம்ம யோன் வந்து ஒரு மாதிரி சோகமாயிருவானா. அப்போ வந்து நம்ம வந்து பக்கத்தில் உட்காந்து டே என்னடா ஆச்சு ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கிற அப்படி மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி சொன்னேன். டே சும்மா சொல்ல நான் ஃப்ரெண்டு தானே அப்படி மாதிரி சொல்லுவான். நம்ம யோனுமே சொல்லுவான், இந்த மாதிரி நானும் உங்களோட மாதிரி ஜாலியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குடா. உங்களோட இருந்து இப்போ எனக்கு கால் கையெல்லாம் சரியாக இருந்தால் இப்போ நானும் உங்களோட வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக உங்களோட எல்லா மூவிஸும் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுவானா. இதை பார்க்குற நமக்கு வந்து என்ன சொல்ல தெரியாது, ஒரு மாதிரி சோகமாயிருவானா. இதை பார்த்துட்டு டே இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விட்றா, இப்போ நீங்கள் விளையாடுறத பார்த்து நான் ஹாப்பியாக இல்லை, இது பார்த்தா தான் அப்படி மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம யோனோட அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் இப்போ வந்து என் பையன் ஓகேவான்ற மாதிரி கேட்குறப்ப
கேட்குறப்ப இல்லை இப்போ வந்து ரொம்பவே டேஞ்சரில் இருக்கான், இன்னும் 1 மந்தில் தான் இவன் வந்து உயிர் வாழ்வான், அதுக்கப்புறம் இறந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவங்க அம்மா இங்கே வெளியே வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பாவுமே சரின்ட்டு அவங்க பையனுக்காண்டி ஒரு மூவியை போட்டு விட்டு உட்காந்துருப்பாங்க 2 பேருமே. அப்போ கொஞ்ச நேரம் அந்த படம் முடிய போகிறப்ப அப்பா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இப்போ தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஏன்னு சொல்கிறப்ப சரின்ட்டு அவங்க அப்பாவுமே வந்து அந்த பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து போத்திட்டு அந்த கட்டிலெலாம் வந்து மெதுவாக வந்து அந்த இறக்கி வச்சு அவனை படுக்க வைப்பார் அவங்க அப்பா. அவனுமே தூங்குவான். ஆனால் தூங்க போகிறப்ப யோனோட அப்பா வந்து யோன் யோன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரா. அவனுமே லைட்டாக அப்படி தெரியும் பார்த்து என்னங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவன் அப்பாவை உனக்கு பிடிக்குமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவனுமே எனக்கு உங்களை பிடிக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இல்லை யோன் எதுக்கு பாப்பா வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லை நான் சும்மா தான்டா கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் எதையுமே நினைக்காதீங்கப்பா, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. சரின்ட்டு அவங்க அப்பாவுமே திரும்பி தூங்குவார். அப்புறம் வந்து மறுநாள் காலைல தான் காட்டுறாங்க. நம்ம அந்த இந்த கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பிள்ளைங்க மாதிரி இருக்குங்க இந்த கேங்கே. ஆனால் அந்த ஒரு மாதிரி ரகடாக இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குங்க அந்த பிள்ளைய. அப்போ வந்து நம்ம ஜோனை பிடிச்சி ஒரு பிள்ளை வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த பிள்ளைய பிடிச்சி அவன் வம்பிழுத்துட்டு கிடப்பான். அப்புறம் வந்து சார் வந்துடுவார் கிளாஸுக்கு. சார் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட் வைக்க போகிறேன், மார்க் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் மாதிரி இப்படி மிரட்டுவாரா. அவங்களுமே எஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து இவன் மெதுவாக நம்ம ஜோன் லாங் வந்து மெதுவாக டே நம்மன்னு வரான், என்னடா எனக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவன் பார்த்துக்கிறேன்டா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இங்கிட்டு நம்ம யோனோட அப்பா வந்து யோனை வந்து வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாரு. வெளியே கூப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கல, அழகாக இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம யோனோட பார்வை நேராக எங்கே போனால் ஒரு பொண்ணு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்குமா, அந்த பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான். சீன் எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பானா. அவங்க அப்பா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா பார்க்குறப்ப குனிஞ்சிரும். அப்போ வந்து அங்கே 2 பசங்க விளாடுவாங்க. சரி நம்ம பையனும் அந்த பசங்களை மாதிரி விளாடணும்னு ஆசைப்பட்றான் போல் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து அவன் பையனுக்காண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, லெசன் வந்து ஒன்று ஒன்றா சொல்லி தருவாங்க. ஏம்மா இவ்வளோ கிலோமீட்டர்லாம் இருக்குமாம்மா அப்படி மாதிரி கேட்குறப்ப ஆமாப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறதும் அவன் வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவான், அவங்க அம்மா வந்து ஒன்று ஒன்றா எழுதுறாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி அவன் ஒன்று ஒன்றா சொல்ல அவங்க அம்மா வந்து எழுதுவாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஒரு திங்ஸை வந்து வைக்க போகிறப்ப அங்கே வந்து நிறைய அந்த ஒலிம்பிக்கில் ஓடுவாங்கள்ல அந்த ஃபோட்டோஸ் பூரா அவங்க ஃபோட்டோஸ் பூரா இருக்குது. அப்போ வந்து பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு போய் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதுறாங்க. அது வந்து அவங்க அப்பாவும் பார்க்குறாரு. இந்த மாதிரி நம்ம பையனை ஒலிம்பிக்ஸில் வந்து கூட்டிகிட்டு போகணும், நம்ம பையனுக்கு அதான் ஆசை போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க அப்பாவுமே அது இந்த ஒலிம்பிக்ஸ் சம்மந்தமாக எல்லாமே பார்த்துக்கிறது, அதில் வந்து ஜெயிக்கிறவங்கலாம் பார்க்குறது, அந்த மாதிரி அவரே சரி நம்மளும் இந்த மாதிரி நம்ம பையனை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவன் வந்து வாய் திறந்து சொல்லியிருக்க மாட்டான், அப்பா என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டான். அவங்க அப்பா என்ன நினச்சிக்கிட்டாரு, அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க போல் இந்த மாதிரி பையன் வந்து ஒலிம்பிக்கு போகணும் ஆசைப்பட்றான் போல் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா மறுநாள் காலையிலே கிளம்பிட்டாருங்க. 5 மணிக்கெலாம் ஷூவை மாட்டிட்டு எங்கெங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறப்ப இந்த மாதிரி நான் வந்து வெளியே போய் ஜாக்கிங் போகிறேன், நம்ம பையனை நம்ம கண்டிப்பாக நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒலிம்பிக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாராம். அவங்க அம்மாவுக்கு சரியான சாக்கு. அவங்க அம்மாவும் சரி நான் ஏதோ ஒன்று பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி விட்டார். அவங்க அப்பா ஓடுறாரு, இடுப்பு பிடிச்சிக்கிடுச்சு, வயசாகிடுச்சுல பிள்ளைக்கு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கல, பையனுக்காண்டி அவர் எல்லாமே பண்ணுறாரு. எல்லா எக்ஸசைஸும் பண்ணி டெய்லியும் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு முட்டை தான் குடிக்கிறார் ஓகேங்களா. குடிச்சிட்டு ஓடுறாரு, திரும்பிடிக்க ரன்னிங் ஓடி நிறையா வந்து எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பையனை எப்படியாச்சும் வந்து அந்த ஒலிம்பிக்கில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நிறையாவே வந்து மோட்டிவேஷனாக அவர் வந்து கொடுப்பாரு. அவரே வந்து மோட்டிவேஷனாக பண்ணுற மாதிரி எல்லாமே டெய்லியும் காலைல ஓடுறது, ஜாக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணியிருப்பார். முதல்ல சாரி பின்னாடி வந்து ரொம்ப வாய்ஸ் ஓவராக கேட்குது. நைட்டு பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, என்ன பண்ணேன். சரி வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு முட்டை 2 முட்டை குடிச்சலாம் பத்தலைன்ட்டு ஒரு மிக்ஸி சார் அளவுக்கு முட்டையை போட்டு குடிக்கிறாருங்க மனுஷன். சரி எப்படியாச்சும் நம்ம ஜோனை வந்து நம்ம யானை வந்து கூப்பிட்டு போயிடணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுமே ஒலிம்பிக்கில் சேர்ந்துக்கிறாரு. அவங்க பையனை வந்து எப்படி சொல்ல ஒரு மாதிரி துணி கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்காரு. அவன் பார்க்குறான், அப்பா இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்பான். கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து ஸ்டார்ட் பண்ண செகண்டில் ஓடுவாங்க. ஃபஸ்ட்டு அவன் தான் போவாங்க. போயிட்டு இருக்கிறப்பையும் அவன் வந்து பார்க்குறான், அப்பா அவன் எங்கே தள்ளி விட்றாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி. அவனுக்கு வந்து அந்த காற்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணனால இது பண்ணுறப்பல ஒரு மாதிரி இரும்புவானா. அப்போ கரெக்டாக பார்த்து ஒருத்தன் வாயிலிருந்து தண்ணியை கொப்பிளிச்சு ஊற்றுவான். ஆனால் அது அவங்க அப்பாவுக்கு தெரியல. நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம்ப்பான்ட்டு சொல்லிட்டு போகிறேன். அப்பா முன்னாடி பாருப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அவன் டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. நம்ம யானுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே ஆகுது. ஆனால் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்பன்ட்டு மோட்டிவேஷனாக பண்ணிட்டு வராரா. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ஓட முடியாது, வயசாகிடுச்சில்ல. ஸோ ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு ஓட முடியாமல் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து மங்கலாக ஆரம்பிச்சிடும் அவருக்கு. அப்படியே வந்து மயங்கி வந்து அங்கேயே விழுந்துருவார். நம்ம யோன் வந்துட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு போகிறப்ப அந்த ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போவாங்களா. அப்போ வந்து என் பையன்ற மாதிரியே சொல்லுவார். உடம்ப பாரியா, நீ அவன் பையன் வீட்டில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். இல்லை என் பையன்ட்டே இருப்பார். பார்த்தா நம்ம யோன் வந்து அங்கே கிடப்பான் தனியாக. கிட்டத்தட்ட 32 மணி நேரம் வந்து அவனை வந்து யாருமே வந்து தூக்காமல் இருப்பாங்க.
அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல். அப்புறம் வந்து அவங்க அந்த பாதுகாக்கிற வந்து தூக்குவாங்களா அந்த மாதிரி தூக்கிட்டு வரப்போ நியூஸில் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி 32 மணி நேரமாக ஒரு பையன் வந்து கை கால் இது பண்ணவங்க வந்து கடந்தாங்களாம் அப்படி மாதிரி தூக்கிட்டு போகிறப்ப அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப நம்ம லாங்கும் பார்த்துருவாங்க அந்த வீடியோ. இது நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாடா நம்ம ஃப்ரெண்டு தான்டான்ட்டு வேகமாக வந்து பைக்கில் வந்து இறங்குவாங்க. இறங்கி பார்க்குறப்ப நம்ம அஜுமா இவங்க வந்து அவங்க வந்து அஜுமான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம யோனோட அம்மா வந்து அஜுமான்னு தான் சொல்லுவாங்க. அஜுமா அந்த மாதிரி சொல்கிறப்ப உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி அஜுமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவர் வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யோன் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவனுமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம அதே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு அவர் கேட்க மாட்டேன்ட்டார், இப்போ பாரு எங்கே வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி இவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம அஜுமானே உங்களை இனிமேல் வச்சுக்கோமா ஓகே அஜுமா சொல்லிடுவாங்க. இவனுமே பார்க்குறேன் நீங்களாச்சும் இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இவனுமே ஓகே அப்படின்னு ஓகே ஆச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவனுமே சரி நான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ 2 பேர்த்தையுமே பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அஜுமா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த சீன் வந்து நம்மும் லாங்கும் போய் நான்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஓகேவாடா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஓவர் அசீனை போடுறீங்க அப்படி மாதிரி கேட்பேன்னா உண்மையிலே நீ வந்து ஓகேவாடா 32 மணி நேரம் எங்கே ஒரு நாள் மூச்சு விட முடிஞ்சா அப்படி மாதிரி கேட்குறப்ப எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலடா, அப்பா வந்து அவர் ஆசைப்பட்டு நீ விட்டு போனார், நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லுவானா. சரிடா நீ பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்களும் பார்த்துருக்கோம்டா நீ பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லி அனுப்புவான். அவங்க லாங்குக்கும் நமக்கும் போகவே மனசு இருக்காது. திரும்பி பார்த்துட்டு மச்சான் நீ ஓகேவா தானே இருப்பா அப்படி மாதிரி சொல்லுப்பா. அவன் வாயில் வந்து கையப்பனா நான் ஒன்றும் ஓகேவா தான் இருக்கேன், நீ பாரு அழுகிற மாதிரி இருக்கா அப்படி மாதிரி சொல்லுவானா. சரின்ட்டு போகிறலான்னு நம்ம வந்து 10 மணிக்கு நம்ம திரும்பிட்டு மச்சான் நீ எதுக்குமே அழுகக்கூடாது, நாங்கள் உனக்காண்டி இருக்கிறோம் எப்போயுமே அப்படி மாதிரி சொல்கிறப்ப தெரியும்டா நீங்கள் என்னைக்காண்டி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம யானும் சொல்லிடுவான். சரி வாடா நம்ம போவோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம லாங்குக்கு போகிறப்ப இவனு போகலான்னு பாவான். பார்த்துடா அப்படின்னு சொல்கிறப்ப இவனுமே சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம யானு. அப்புறம் வந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தோடனே நம்ம யோனம் தான் காட்டுவாங்க. இவன் வந்து அப்படி மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படி மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். ஒரு மாதிரி தனியாக லோனியாக அந்த மாதிரியே சொல்லலாம். ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் மறுநாள் தான் காட்டுறாங்க நமக்கு வந்து என்ன தோணுச்சே தெரியலங்க, ஒரு மாதிரி அதவே யோசிச்சிட்டே இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி சோகமாகவே இருக்கானே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருப்பானா. அவன் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருப்பான். அந்த சீனை கொஞ்சம் ஒரு மாதிரி அவனை பற்றியே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான் அவனை பற்றியே. அதுக்கப்புறம் நம்ம சாரை தான் காமிக்கிறாங்க. நம்ம சார் வந்து நீங்கள் ஏற்கனவே எழுதின டெஸ்ட் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் எவனுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கிளாஸ்லேயே ரொம்ப ஒஸ்ட்டாக மார்க் எடுக்கிறீங்க, அதுவும் இந்த நம்ம இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். நம்ம கூட இருக்கான் பாரு அவன் அதுக்கு மேலே மோசமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூனை போட்டு நல்லா லாங்கை போட்டு அடித்து வரட்டி விட்டுருவார். பெலெக்ஸில் தான் அடிப்பாராம். அடிச்சுட்டு இங்கே வரட்டுன்னு இவன் வந்து மாடியில் வந்து நம்ம உட்காந்துருப்பான். லாங் போய் பக்கத்தில் உட்கார முடியாமல் உட்காந்துருப்பானா. அப்போ நம்ம வந்து ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானா. அப்போ வந்து லாங் வந்து கேட்குறாடி என்ன தான்டா அவன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி லாங் கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு வந்து நம்ம சொல்லுவான் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் எங்கேயாச்சும் நல்லா அவனை வந்து நல்லா ஜாலியாக வச்சுக்கொண்டா அப்படி மாதிரி சொல்லிப்பேன். அதெல்லாம் மூவியில் மட்டும் தான் நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்காதா அப்படி மாதிரி நம்ம லாங் சொல்லுவானா. நீ என்னடா அப்படி பேசுகிற, நம்ம ஃப்ரெண்டுடா அவன் வந்து கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக இருக்கணும், அதுவும் இவன் வந்து இப்போ ரொம்பவே லாஸ்ட் கடத்தில் இருக்கான். இது வந்து அவனுக்கு எப்படி தெரியும்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அவங்க உட்காந்து பேசியிருப்பாங்களா. அப்போ வந்து இவன் லாங் சொல்கிறான் நம்ம ஃப்ரெண்டை பேசாமல் பீச்சுக்கு கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும் கடலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேருமே ஜாலியாக இருக்கிற மாதிரிலாம் விளையாடுற மாதிரிலாம் நம்ம லாங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பானா. இந்த மாதிரி அவனை பீச்சிலலாம் தள்ளிட்டு போகணும் மணலில் அப்படியே ஜாலியாக இருக்கணும்டா நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்குற நமக்கு ஒரு மாதிரி ஆசை வந்துருச்சு போல. சரிடா ஆமாடா கண்டிப்பாக நம்ம அவனை கூப்பிட்டு போகணும், அவனை வந்து ஜாலியாக வச்சுக்கணும் அப்படி மாதிரி சொன்னேன். ஆனால் இவன் வந்து சரி இதை கண்டிப்பாக நம்மளால் முடியுமா அப்படி மாதிரி சொல்லி இதுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படி மாதிரி சொல்லிப்பேன். லாங்கு அதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியிட்டா அப்படி மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து எப்படி இதை ஒரு மாதிரி அவங்க ஸ்டெப்பு போடுவாங்க. போட்டுட்டு அப்புறம் மறுநாள் அன்றைக்கி நைட்டு தான் காட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம யானை வந்து கடத்தணும்ல. ஸோ யானை கடத்த டே அப்படின்னா என்னடா பண்ணுறீங்க அந்நியாரத்தில் அப்படி மாதிரி நம்ம யாங்க சாக்கா கேட்பானா. இவன் வந்து இவன் வாயை பார்த்தாமல் அவன் வாயை பொத்திக்கிறேன் அன்னத்தை சொல்ல. அப்புறம் லாங் வந்து எல்லாத்தையுமே அப்புறம் லாங்கு நம்ம யோனு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. எங்கடா போகிறோம் நீ அங்கேயே விட்டுருங்கடா என்னால் சத்தியமாக முடியாதுயா அப்படின்ற மாதிரி அவன் வந்து புலம்புவான் நம்ம யானு. ஆனால் அதை வந்து கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதிப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 2 மணி நேரத்தில் நான் வந்து உங்கள் பையனை திரும்பி அவங்ககிட்டே வந்து சேர்த்துறேன் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதி வச்சிருப்பான். நம்மகிட்ட வந்து இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் யானு வேணாண்டா தயவு செஞ்சு விட்டுருங்கடா எங்கள் அம்மா பாவண்டா அப்படி மாதிரி பேசியிருப்பான். அப்புறம் 2 பேருமே அப்புறம் அவங்க 2 பேரும் யூரின் பாஸ் பண்ணுறதும் அவனை போய் உட்கார வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. அப்புறம் வண்டியில் வந்து இந்த வண்டி வேற போக மாட்டேங்கிறா அப்படின்னு நம்ம வேற புலம்பிட்டு இருப்பான். இவங்க வந்து 2 பேருமே அதெல்லாம் போடா அப்படி மாதிரி சொல்லுவானா. அப்போ நம்ம லாங் வந்து நல்லா கையை விரிச்சு விடா நம்ம கடல்கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மண்டையில் வந்து அடிச்சுட்டு வாடா எனக்கு புரியுதுடா அதுக்கேண்டு அடிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம யாருன்னு சொல்லுவானா. அப்புறம் லாங் வந்து அவங்க கையெல்லாம் விரிச்சிட்டு அப்படியே அந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போவாங்க.
அந்த பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த பீச்சில் வந்து இங்கே வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த போர்டு இருக்கும். அந்த 3 பேருமே அந்த போர்டை வந்து பார்க்கவே மாட்டாங்க. பீச்சுக்கு வந்துட்டு அப்பாடி நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, நம்ம எல்லாருமே போய் விளாடலான்னு போவேன். எனக்கு கரெக்டாக நம்ம லாங் வந்து கீழே விழுந்துடும். ஐயோ விழுந்துட்டாடா, இந்த மண்ணு சரியில்லைடா வாடா அப்படின்ட்டு வேமா வருவான். அப்போ வந்து திரும்பி பார்ப்பான், டே நம்ம வீட்டுக்கு பேசாமல் கூட போயிடுவோம்மாடா அப்படி மாதிரி கேட்குறப்ப, ஆமாடா வாடா வீட்டுக்கு போவோம் நம்மமே சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து டே எங்கடா அந்த லாங் பையன் அப்படி மாதிரி கேட்குறப்ப, அவன் அங்கே கிடக்குறான்டா, டே லாங்கு நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ம யான்னு கேட்போம். யான்னு கேட்குறப்பட்டு எனக்கு கையில் அடிபட்டுருச்சுடா, எனக்கு வலிக்குது அப்படி மாதிரி சின்ன குழந்த மாதிரி அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை சேரில் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம அந்த கனவுல கண்ட மாதிரியே ஓடணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு 2 பேரும் போய் நம்ம லான்னு சொல்லுவான். டே வேணடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனை கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்துட்டு நம்ம 2 பேருமே எந்திரிக்கிறப்ப வாய்ப்புலலாம் பண்ணி போயிடும். அப்போ வந்து நம்ம யானை பார்க்குறாங்க. யான் வந்து எப்படி குப்பருக்கு கிடப்பானா, இவங்க 2 பேரும் யான்ற மாதிரி தூக்குவாங்களா. தயவு செஞ்சு நீ அங்கே போய் விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவான். பாவமாக இருக்கும். ஏன்னா அவங்க இங்கே கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் கிடையாது. ஏன்டா அப்படி நீ போட்டு சித்திரவதைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடும்னா. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு மட்டும் பருதா போட்டு மழை விழுக ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க 2 பேர் இப்படி உட்காந்துருப்பாங்களாம். அங்கே வந்து அவன் இரும்பிக்கிட்டே இருப்பான். நம்ம யானுக்கு ஒரு மாதிரி சுத்தமாக முடியாது போல், ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டே இருப்பான் யான்னு. இவங்க 2 பேரும் டே நீ தானே இந்த பிளான் கொடுத்தா அப்படின்ற மாதிரி மண்டையிலேயே வந்து நல்லா போடுவான் நம்ம லாங்க. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பியானா. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து வந்துடுவாங்க. நம்ம யானோட அம்மா வந்தோடனே 2 பேரும் வேமா எழுந்திருப்பாங்களா. வேமா போய் யான் நீ ஓகே தானே சொல்கிறப்ப, என்னால் முடியலம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதை பார்க்குற அம்மாவுக்கு எப்படி இருக்கும். அவ்வளோதான், நம்ம அம்மா போட்டு 2 பேர்த்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கூட அடி வாங்குறப்ப கூட நம்ம சாரி அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் போய் அந்த நம்ம லாங் அடிக்க போகிறப்ப அவன் திரும்பி தள்ளிக்கிடுவானா. தள்ளிக்கிட்டே இருங்கம்மா நான் வந்து திரும்பிடிக்க அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்பிடிக்க வந்து அவனே அடிக்க வருவான். அவங்க அம்மா அடிக்க போகிறப்ப கரெக்டாக அவங்க அப்பா வந்துடுவார். நம்ம யானோட அப்பா வந்து கைப்பிடிச்சி இவங்களை அடிச்சு என்ன பிரயோஜனவா, நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போகிறான். பார்ப்பேன் இந்த மாதிரி நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா, அவன் நிலைமை என்னன்னு கூட தெரியாமல் நீங்கள் வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்து அவனை இப்போ இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்புறம் மாதிரி அவங்க அம்மா வந்து ரொம்பவே நல்லா வாங்குவாங்க. நம்மையும் சரி லாங்கையும் சரி, நீங்கள் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக தான் இந்த மாதிரி சித்திரவதை மாதிரி ஏன் அப்படி பண்ணுறீங்க ஒரு மாதிரி கேட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க அம்மா. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிள்ளை தானே பெருசு, அவனே முடியாதவன், அவனே நீ 1 மாதம் தான் இருப்பான். ஸோ அதனால் அவங்க வந்து கத்தி விட்டுருவாங்க. நமக்கு வந்து என்ன சொன்னே தெரியாது, ஒரு மாதிரி சோகமாக போவானா. அப்போ வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பையனை போட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிருப்பாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் லைக் வரும், அதுக்காண்டி தான் இவங்க வந்து தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி அந்த பையனை வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, நான் லைக் மட்டும் பிச்சுக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. அந்த பிள்ளைங்க வந்து அந்த பொண்ணு சொல்கிறப்ப இவனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அவன் வந்து அந்த பிள்ளை வந்து நான் ஊற்றவா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுவானா. அவன் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சா. அவர் மாதிரி அது வந்து கூல் தண்ணி போல, எப்படி சொல்ல, ஜில் வாட்டர் போல. அந்த தண்ணியை எடுத்து அவன் மேலே ஊற்ற ஒரு மாதிரி நடுங்குவானா. அப்போ வந்து இதோட நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி நம்ம யான் வந்து நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவான். அவன் ரொம்ப ஒரு மாதிரி நடுங்குவானா. அது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் போல் நம்ம யானுக்கு, நமக்கு. அவன் வந்து விழுந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி போய் இங்கே பாடுறா எவ்வளோ லைக் வரும், இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல, அவன் பண்ணது பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவன் வந்து அந்த கேமராமேன் வந்து சொல்லுவானா. ஒரே நம்ம வந்த கோத்தில் போட்டு அவனை போட்டு நல்லா அடிக்கணும். இந்த மாதிரி இப்போ நல்லா புள்ளி பண்ணுறவங்கலாம் போட்டு நல்லா மூஞ்சிலேயே குத்தணுங்க. எனக்குமே அந்த கோவம் இருக்கும். அடிச்சுட்டு சொல்லுவான், இதுவும் ஃபன்னி தான்டா, இது எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை நீங்கள் இங்கே வந்து போலேஞ்சுக்கிங்க, உங்கள் அடி போகிற அவங்களுக்கு விழுகும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பயந்துட்டு ஓடிடுங்க. அப்போ வந்து ஐயோ வாய் ரொம்ப ரோல் ஆகுது, நம்ம லாங்கு தான் காட்டுறாங்க. நம்ம ரொம்பவே சோகமாக இருப்பாங்க. அவங்க லாங் வந்து லைட்டே போடாமல் அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்பா அங்கேருந்து வந்து லைட்டு கூட போடாமல் நீ என்னடா பண்ணுற அப்படி மாதிரி இருப்ப. லாங் வர கண்டுக்காம இருப்பான். லாங் அப்படின்னு மாதிரி அவன் ஃபுல் நேம் வந்து சொல்லுவாரான். என்ன சொல்லுங்க அப்படி மாதிரி சொன்னா, இவன் பக்கத்தில் வந்து அவங்க அப்பா வந்து வருவாராம். இவன் டக்குன்னு எந்திரிச்சு நிற்பானா. ஒரு செகண்ட் பயந்து அடிச்சுடுவானோ அப்படி பயந்துருப்பேன். இப்போ என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, நானே என் ஃப்ரெண்டு வந்து சாக போகிறான்னு சோகத்தில் இருக்கேன், என் ஃப்ரெண்டு யான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படி மாதிரி சொல்லிப்பேன். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படி மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரன். ஒழுங்கு முடியாது, நீங்கள் அமைதியாக இருங்கப்பா, என்னை ஃபீல் பண்ணியாச்சும் விடுங்க அப்படி மாதிரி சொல்லி ஒரு மாதிரி கத்தி விட்டு போவானா. அவங்க அப்பாவுக்கு இவன் என்ன பைத்தியமா, நம்ம தானே பெற்றோம், இப்படிலாம் இருக்கியா அப்படி மாதிரி சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணலடா அப்படி மாதிரி சொல்கிறான். நீ முதல்ல வெளியே போடா அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா விரட்டி விட்டுருவாரு. அப்போ வந்து அமைதியாக வந்து உட்காந்துருப்பானா. அப்போ நம்ம வந்து ஒரே அடி அந்த பந்தை கொண்டி நீ வந்து நல்லா கிள்ளி வச்சிருவான். இன்னும் தூக்குறா நீங்கள் பந்தை கொண்டி அடிக்கிற. அப்புறம் பழைய மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ வந்து குட்பால் விளையாடுறப்ப பேஸ்கெட் பால் விளையாடுறப்ப பந்தை தூக்கி போடலான்னு போகிறப்ப இவன் பந்தை வந்து இப்படின்னுவான். ஆனால் அங்கே வந்து நம்ம யான் தாங்க ஒரு குட்டி பையனாக இருக்கிறப்ப நீ ஏன்டா பந்தை போடுறா அப்படி மாதிரி சொல்கிறப்ப நம்மமே பந்தை போடுவான். பார்த்தா அங்கே யாருமே நீ யாருக்கடா போடுற பந்தை அப்படி மாதிரி ராங்க கேட்பானா. அவன் வந்து எதுவுமே பேசாமல் இருப்பான். நீ என்னடா இப்படி இருக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம எப்படியாச்சும் வந்து அவன் யானோட ஆசையை நிறைவேற்றணும், அவனுக்கு என்ன ஆசைன்னே தெரிலடா அப்படி மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படி மூஞ்சில் முழிக்க போகிறோம்னு தெரிலன்ற
மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம யானை தான் கட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துப்பாங்களா, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, அஜுமா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படி மாதிரி 2 பேருமே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஒருத்தி என்னன்னா படுத்தேகிடுவா, அம்மா என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படி மாதிரி சொல்லிப்பேன். அம்மா விடுங்கம்மா அப்படி மாதிரி யானை சொல்கிறப்ப அவங்களும் விட்டு போகிறாங்களா, திரும்பி பார்ப்பாங்க, ஒழுங்கு முடியாது என் பையனை நல்லா பார்த்துக்கங்கடா அப்படி மாதிரி சொல்லுவாங்களே. அவங்க 2 பேருமே மன்னிப்பு கேட்டு ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் கதவை அடைச்சோடனே யான் வந்து அமைதியாகவே இருப்பேனா, அப்போ வந்து நம்ம லவங்கும் நம்மவும் போய் பக்கத்தில் போய் டே நீ இப்போ வந்து ஓகேவா, நீ ஃபைனா அப்புறம் மாதிரி ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு பாவமாக கேட்பாங்களா. ஏன்னா யானுக்குமே புரியுது இவங்க வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறக்காண்டி தான் இவங்க 2 பேரும் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ வந்து யானுமே நான் வந்து ஃபைன் தான், அதுக்கே நீங்கள் இவ்வளோ பாவமாக மூஞ்சி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பானா. அப்புறம் 2 பேர்த்துக்குமே அவனுக்குமே சிரிப்பு வந்துடும், யானைக்குமே அவனே சிரிச்சிட்டு டே நான் ஓகே தானே தயவு செஞ்சு சும்மா மாதிரி இருக்கடா அப்படி மாதிரி சொல்லிப்பேன். வேகமாக 2 பேருமே அவங்க காலை அமுக்கி விட்டுட்டு மச்சான் நாங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ண மச்சான், உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்ட்டு உங்கள் அம்மா எங்களை பார்க்கவே விட மாட்டாங்க நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணான் அப்படி மாதிரி சொல்லி அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுவான். எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா, எனக்கு வந்து என் ஆசையை நிறைவேற்றிருந்தாலே நீயும் சரி எங்கள் அப்பாவும் சரி 2 பேருமே முயற்சி பண்ணீங்க. ஆனால் என் ஆசை என்னன்னு என்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா, நான் வந்து எனக்கு இது பிடிக்கும்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர எனக்கு வந்து அது ஆசை அது பண்ணணும்னு தோணுதில்லை அப்படி மாதிரி சொல்லுவேன்னா. இவங்களும் சரி என்ன மச்சான் உன் ஆசை அப்படி மாதிரி கேட்பாங்களா. யான் வந்து கொஞ்சம் சொல்ல தயங்கிக்கிட்டே நிற்பான். அப்போ வந்து டே நீ என்ன கேட்டாலும் சரிடா, நான் வந்து உனக்கு உனக்காண்டி நாங்கள் அதை பண்ணுவோம், நான் ப்ராமிஸாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணுவானா. இப்போ வந்து நம்ம யான் வந்து சொல்லாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பான். அப்போ வந்து அந்த ஒரு இலையே பார்க்குறான், இந்த ஒரு இலை தான், அதாவது நம்மளுக்கு இன்னும் 1 மாதம் மட்டும்தான், நம்ம வந்து ஆசைப்படுறது கிடைக்குமா அப்படி மாதிரி ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பானா. அப்போ வந்து அவன் சொல்லுவான், எனக்கு வந்து ரொம்ப நாள்லாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அவங்க வந்து எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி சைலண்ட் இருப்பாங்களா. ஆனால் எனக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, உனக்கு என்னடா வேணும், நீ என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவானா. எனக்கு வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இருப்பான். அவர் வாய் தந்து சொல்லுவான், எனக்கு வந்து செக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அவ்வளோதான், இவன் 2த்துக்கு அட்டர் சாக்கு. இந்த நிலைமையில நீ எப்படிடா பண்ண முடியும் அப்படின்னு யோகன் கேட்குறப்ப, ஏன் எனக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வராதா, எனக்கு வரும்டா, எனக்குமே தோணுதுடா அப்படின்ற மாதிரி அவனுமே சொன்னான். நானும் பையன் தானேடா அப்படின்ற மாதிரி கத்துறப்ப நம்ம லாங்குக்கு வந்து என்ன சொல்லனே தெரியாது. யான்னு நம்மளாம் டே நீ என்ன பேசுன்னு தெரியுதா, உன்னோட கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கடா, நீ எப்படா அப்படிலாம் பண்ணலாம் அப்படி மாதிரி கேட்குறப்ப, டே நானும் பையன் தான்டா, எனக்கு இதெல்லாம் ஆசை வராதா, நான் வந்து யார்கிட்ட சொல்கிறது, எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியுமா என்ன, எங்கள் அம்மாட்டெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியுமா, நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். எனக்கு வந்து உங்களுக்குலாம் இது வந்து ஈஸியாக தெரியலாம், பட் எனக்கு வந்து அப்படி கிடையாது, என்னோடய லைஃப் வந்து முடிய போகுது, இதான் என்னோடய லாஸ்ட் விஷ்னே வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கும் ஃபீலிங்ஸ் வரும்ல அப்படி மாதிரி அவன் வந்து அவனோட தரப்புல இருந்து சொல்கிறான். ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து எப்படி சொல்ல எனக்கே சொல்ல ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் வேறு ஏதாச்சும் கேட்பான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பார்த்தா இப்படி கேட்டோன்னே எனக்கே சரியான ஷாக் இந்த சீன்லாம் பார்க்குறப்ப. அவன் வந்து இப்படி கேட்டோன்னே நம்ம லாங்குக்கும் நமக்கும் என்ன சொல்லனே தெரியாது, ஒரு மாதிரி தனியாக நின்றுட்டு எங்கனால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வாயை வரும் நமக்கு. ஆனால் வேமா நம்ம லாங் வந்து இல்லை அதெல்லாம் இல்லை, எங்களால் சத்தியமாக முடியாதுடா, இது வந்து உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சால் அவ்வளோதே நிற்கும், எங்களை கொண்டே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சொல்லுவானா. நீங்கள் யாருமே என் ஆசையை நிறைவேற்ற மாட்டேங்கன்னா, நான் என்னோடய லாஸ்ட் விஷ்டா, அது வந்து நான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும், அதனால் நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். எனக்கு வந்து இந்த மூவிலலாம் லாஸ்ட் எப்படி ஹீரோலாம் சாக போகிறப்ப ஹீரோனோட ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு தானே இது பண்ணுவாங்க, அப்போ அந்த மாதிரி எனக்கும் வரக்கூடாதா, நான் வந்து அப்படி நினைக்கக்கூடாதா, என் லைஃப் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவான். அழுதுகிட்டே வந்து கத்த ஆரம்பிச்சிருவான் அந்த வேடவே சொல்லி. அப்போ வந்து இவங்களுக்கு 2த்துக்கும் எப்படி கண்ட்ரோல் பண்ணனே தெரியாது, ஒரு மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஒரு மாதிரி பாவமாக இருக்கும் இந்த சீன்லாம் பார்க்குறப்ப. ஏன்னா அவனோட தரப்பில் இது வந்து நார்மலான பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து அவ்வளோ பெருசாக தெரியாது, ஓ இதானே அப்படின்ற மாதிரி போயிடுவான். ஆனால் அவங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல, இந்த மாதிரி கை கால் சரியில்லாதவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்காக அது வந்து பெருசு தானே, ஏன்னா அது வந்து ஒரு பொண்ணு ஏற்றுக்கணும், அதை வந்து பண்ணணும்ல. ஸோ அதனால் அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவான். எனக்கு வந்து இந்த ஒன்று தான்டா ஆசை, எப்படியாச்சும் ஒரு பொண்ணோடையாச்சும் இன்டிமேட்டாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எனக்கு லவ்வும் வந்து யாரும் லவ் பண்ண முடியாது, ஏன்னா நான் இருக்க போகிறது இன்னும் 1 மாதம் தான். ஸோ நான் இருக்கிற அந்த கொஞ்ச நாள் மட்டும் நான் வந்து உங்களோடையும் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். இவங்களுக்கும் என்ன பண்ணணுன்னே தெரியாது. அவங்களுமே சரி நம்ம பார்த்துக்கலாம்டா, நீ வந்து அமைதியாக இரு அப்படி மாதிரி சொல்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்களாடா அப்படி மாதிரி சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்பானா. இவங்களுக்கு என்ன சொல்லவே தெரியாது, டே நீ கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னு சொல்லுவேன். அவன் வந்து இந்த செக்ஸ்டே குளிச்சு கத்த ஆரம்பிச்சிருவான். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகியே கத்துவானே சொல்லிக்கலாம். ஏன்னா அவனால் அது முடியலைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கத்துவானா. அவங்க அம்மா வந்து எப்பயுமா பக்கத்தில் வந்து தம்பி என்னாச்சு நீ ஏன் கத்துன அப்படி மாதிரி சொல்லி ரொம்பவே அழுவானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படி மாதிரி சொன்னால் அவங்க வந்து சி அப்படின்ட்டே இருப்பாங்களா. 2 பேர்த்துக்கும் அலட்டர் சாக்கு, நம்ம லாங்குக்கும் சரி நமக்கும் சரி. உனக்கு ஏதாச்சும் சீ ஃபுட்டு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதியாக வரும். அப்போ வந்து அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிப்பேன்.
நானும் அப்படி மாதிரி இருப்பேன். ஆமாம்மா நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிப்பேன். இவனுமே இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து அந்த பாக்ஸை கொடுத்துருவாங்க. இங்கே பாரு மச்சான், உனக்கு இப்போ என்ன பண்ணணும் அவ்வளோதானே, நாங்கள் கண்டிப்பாக உனக்காண்டி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரோம், நீ வந்து ஃபீல் பண்ணாத, நாங்கள் இருக்கிறோம், உன்னோட லாஸ்ட் விஷயம் நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படி மாதிரி சொல்லிப்பேன். உண்மையாவா மச்சான் அப்படி மாதிரி இவன் கேட்பா. எனக்கு இந்த இடத்துல சிரிக்கிறதா என்னன்னே தெரியல, ஆனால் எனக்கு இந்த இடத்துல சிரிப்பு தான் வந்துச்சு உண்மையிலே. அது எப்படி சொன்னேன்னா, ஆமாம் மச்சான் நாங்கள் பண்ணுறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு போவேன். நான் அங்கிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் அப்பாடி நம்ம ஆசை எப்படியும் நிறைவேற போதுறா சாமி இப்படி மாதிரி அவன் ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீலில் இருக்கான். இங்கிட்டு வெளியே வந்தாடி நீ வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கீன்னு உனக்கு தெரியுதா அப்படி மாதிரி சொல்லிப்பேன். தெரியுதுடா, வேறு யார்கிட்ட பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு தனியாக அவனோட லாஸ்ட் விஷடா, அது வந்து நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணும்லடா. அவன் வந்து அவங்க அம்மாட்டையும் சொல்ல முடியாது, அப்பாட்டையும் சொல்ல முடியாது, அவன் கடைசி நாள் எண்ணிக்கிட்டு இருக்கான்டா, ஸோ அவனுக்காண்டியாச்சும் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லிப்பேன். இது எப்படா முடியும் அப்படி மாதிரி சொல்லிப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாடா, நான் வந்து ஒரு பிள்ளைகிட்ட கேட்பேன். பிள்ளைகிட்ட போய் கேட்பானா, பிள்ளைங்க வந்து வேறு லெவலில் பேசுவாங்க. அவங்ககிட்ட போய் நான் வந்துட்டு உன்னை தனியாக பேசணும் அப்படின்னு அந்த ஹெட்டை கூப்பிடுவான். இவன் பின்னாடி இருக்கிற பிள்ளைய பூரா ஆஹா நம்ம எப்படியோ இவன் வந்து அந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் கெத்தான பர்சன் போல் அவன் போய் அவன் ஸ்கூல் வயசு வந்துருமா போய் மாட்டிட்டு இருப்பானா. பின்னாடி அப்படின்னா ஐயோ லவதான் சொல்கிறப்ப இந்த பொண்ணுல வேமா வந்து சொல்லுவா, இந்த மாதிரி நான் அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியும், என் ஸ்டைலுக்கு நீ கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படி மாதிரி முடியாது திருப்பி சொல்லுமா. இவன் பார்க்குறேன் என்னது அப்படி மாதிரி பார்ப்பான். இவளுகளை வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றும் கேட்க முடியாத மாதிரி நினச்சிட்டான் போல. அப்புறம் வந்து போயிடுவான். நம்ம அடுத்து லாங்கதையும் காட்டுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகிட்ட போய் 1 மணி நேரம் இருக்க முடியுமா, அரை மணி நேரம் இருக்க முடியுமா, ஒரு 1/2 hour, ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேட்டாக வந்து அரை வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க. ஒவ்வொரு மட்டும் போய் இந்த மாதிரி கேட்டால் 3 பிளேட்டை போய் கேட்க 3 பிள்ளையை வந்து ஒரே செகண்டில் போட்டு அவனை தூக்கி போட்டு மிதிச்சு தான் மிச்சா. மூஞ்சியெல்லாம் அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பான். நான் இங்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம அதை விட மோசமாக உட்காந்துருப்பா, பள்ளிகளெல்லாம் வீங்கி. இந்த மச்சான் என்னால் சத்தியமாக இதுக்கு மேலே அடி வாங்குற அளவுக்கு தெம்பில்ல மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம லாங் சொல்கிறப்ப தெரியுதுடா அவன் முடிஞ்சு இனிமேலே வந்து இவளுகிட்டலாம் கேட்குறது வேஸ்ட்டு, வா எங்கேயாச்சும் ஏதாச்சும் நோட்டீஸ் போட்டுப்பாங்க, அதை வந்து தேடி பிடிச்சி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து அதெல்லாம் வந்து காமன் போல். ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி கூப்பிட்டா ஏதாச்சும் பொண்ணுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா பொண்ணு வரும். நம்ம எப்படி சாப்பாடு இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம் அது மாதிரி அவங்க பொண்ணு பையனை ஆர்டர் பண்ணால் அவங்க வருவாங்க போல். இவன் வந்து ஒரு ஆளாக கால் பண்ணி இந்த மாதிரி இது வந்து 50 ரூபா வேணுமாடா, அவ்வளோ காசு வேணுமாடா, அடி என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லைடா அப்படி மாதிரி சொல்லுவான். அப்புறம் நேராக நம்ம லாங் வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவன் தங்கச்சிட்ட போய் சிஸ்டர் என்னடா அப்படி வாங்கியிருப்பேன், நீ வெர்ஜின் தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்பானா. அந்த பிள்ளை வந்த கோத்துக்கு அப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடுமா. நீ இருடி அப்பா திரும்பி சொல்லாரி, நீ அடிச்சே கொண்டுருவாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணி கத்திட்டே போவான். நான் பின்னாடி இருந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லி அவங்க அப்பா ஒரு குச்சியை தூக்கிட்டு வருவாரா, ஒரே ஓட்டம் திருவடிக்கா. நல்லா இடியெல்லாம் வாங்கிட்டு நம்மகிட்ட தான் உட்காந்துருப்பான். என்ன மச்சாச்சு மச்சான் என்னால் முடியலை மச்சான், அவன்கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து சொல்ல போகிறோன்னு தெரில, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், என் தங்கச்சிட்டெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன் அப்படி மாதிரி சொல்லுவான். உண்மையில் எக்ஸ்பெக்டே பண்ணல அவன் தங்கச்சிட்டு போய் இப்படிலாம் கேட்பான்னு. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அண்ணெல்லாம் அதே பிச்சு உரிச்சு விடுவாங்க, இங்கே வந்து அப்படிலாம் இல்லை. சரிலாம் கலப்போம். அது வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம லாங் வந்து நம்ம ஃப்ரெண்டோட கடைசி விருப்பத்தை கூட நம்மளால் நிறைவேற்ற முடியாதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்களுமே ஸ்கூல் படிக்கிற பையன் தான், ஆளாளுக்கு வேலைக்கெல்லாம் போக கிடையாது. வேகமாக போய் அவன் கையை பிடிச்சிக்குவாங்க, நம்ம யானோட கையை. மச்சான் நீ சொன்ன ஆசையை வந்து என்னால் நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல அப்படின்னு முதல் கையை விடுங்கடா அப்படின்னு சொல்லுவோம். 2 பேருமே கையை விட்டுருவாங்க. ஏன்னா அப்போ வந்து இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு மச்சான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணோம், எங்களால் வந்து பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் இனிமேல் அமௌண்ட்டு கொடுத்தா நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படி மாதிரி சொல்கிறப்ப அவங்க வந்து ஒரு மாதிரி சிரிப்பு வருது போல். எனக்காண்டி நீங்கள் எவ்வளோ பண்ணுறதே பெருசுடா, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படி மாதிரி சொல்கிறப்ப நாங்கள் வந்து கண்டிப்பாக அமௌண்ட்டு கொடுத்து சரி பண்ணுவோம்டா அப்படி மாதிரி சொல்கிறப்ப வந்து ஒரு மாதிரி மூஞ்ச பாமாச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லுவேன். சீன் பண்ணிடுக்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவானா. நம்ம சொல்கிற மாதிரி இவன்ட்டு சரி நிறைய காசு இருக்கும் போல் அப்படின்ட்டு நம்ம லாங்கும் வாடா சரி வாடா நம்ம வந்து ஒரு நேரடியாக போய் கேட்டு வாங்கிட்டு வருவோம். பொருள் வாங்க போகிற மாதிரி பொண்ணை வாங்க போகிறாங்க, என்ன பண்ணேன் அதுவும் அந்த மாதிரி விஷயத்துக்கு. சரி டிவிங்களும் வந்து இங்கே தாண்டா இருக்கும் அந்த பிள்ளைங்க வாடா போன்றது அவங்க வந்து போவாங்க. சார் அப்படின்னா சொல்லு அப்படி மாதிரி அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் பண்ணவில்லை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு. அவன் வந்து வேகமாக வந்து டக்குன்னு அங்கே இருக்க ஒரு குண்டு பிள்ளையை பார்த்துட்டு இந்த பிள்ளை ஓகேவான்னு கேட்கப்ப அவங்க 2 பேரும் ஒரே செகண்ட் நோ வே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும், எங்களுக்கு சின்ன பிள்ளையாக வேணும், அது ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாக வேணும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மாதிரியாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி எவ்வளோ வச்சுருக்கீங்கப்போ 30 யுவானை மட்டும் வச்சுட்டு அவங்ககிட்ட போய் கொடுப்பாங்க. 30 யுவானும் அவன் வந்து வேகமாக எடுத்துகிட்டு 30 யுவானுக்கு வந்து என்ன பண்ணலாம், 30 யுவானுக்கு இவனே வரமாட்டாளேடா அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். ஒழுங்கு ஓடுறீங்களா இல்லை கள்ளக்கொண்டி மண்டையில் எறிவான் மாதிரி அவர் கத்த ஆரம்பிச்சிருவாரு. அவர் கத்துனோடே 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓடுறப்பயே நம்ம அந்த தாத்தா வந்து திரும்பி அடி நில்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. நின்று பார்ப்பாங்களா, நின்று பார்க்குறப்ப அவரோட அவங்க 2 பேர்த்து ட்ரெஸ்ஸை பூரா உருகிட்டு விட்டுருவாரு. அப்புறம் வந்து ஒரு பிள்ளை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் உட்காந்துருப்பாங்களா பஸ் ஸ்டாண்டில். அந்த பிள்ளை வந்து இவங்க 2 பேர்த்து இந்த மாதிரி உட்காந்துருக்க பார்த்துட்டு வேகமாக வந்து தள்ளி உட்காந்துக்கிறோம். இவங்க 2 பேருமே
நீங்கள் வந்து அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி அந்த பிள்ளை அலறி அடிச்சுட்டு ஓடுமா, ஏய் நில்லுமா நீ ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கத்துவான். அப்போ வந்து போலீஸ்காரங்க துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் தான் எங்கள் வீட்டில் வந்து கேஸ் போடுவாங்க போல். ஸோ அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தனா அவன் குப்பத்தடி கிலோ ஒளியே போக 2 பேரையும் பிடிச்சி போகிறப்ப நியூஸில் போட இதை பார்க்குற நம்ம லாங்கோட அப்பா கோவத்தில் கொந்தளிக்க இந்த மாதிரியே கதை போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நல்லா அடிச்சு மச்சான் எனக்கு கண்ணெல்லாம் ரெட் கலராக இருக்குடா அப்படின்ற மாதிரி நம்ம லாங் சொல்லுவாங்க. டே உன் கண்ணிலேயே அடிச்சிருக்காங்கடா அதெல்லாம் உனக்கு ரெட் கலராக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவானா. சரி மச்சான் இப்போ வந்து நம்ம அவனுக்கு வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லாங் வந்து கேட்பானா. இப்போ வந்து இவன் என்ன சொல்லுவானே தெரியாதுங்க நம்ம ஆனால் இவன் வந்து சரி ஓகே நம்ம வந்து ராக் பேப்பர் சிசர் போடலாம் அப்படி மாதிரி சொல்லுவானா. இவனுமே சரின்ட்டு ராக் பேப்பர் சிசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். அதில் வந்து யார் ஜெயிப்பானா கரெக்டாக நம்ம தான் ஜெயிப்பான். நம்ம லாங் தூத்துப்புறா நீ தாண்டா அதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கற்றுவானா. இவனு நமக்கு என்னது நானும் அப்படி மாதிரி இருப்பேன் நீ தாண்டா அப்படி மாதிரி சொல்லுவானா. அப்புறம் வந்து நேராக நம்ம யானோட ரூமுக்கு தான் போவாங்க. யானோட ரூமுக்கு போய் நீங்கள் இந்த சீனில் எப்படி சொல்லணும்னே தெரில. நான் அந்த அளவுக்கு வந்து இது மாதிரி சிரிப்பாக இருக்கும். எனக்கு சிரிக்கிறதா இல்லை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னே தெரில. அந்த அளவுக்கு இருக்கும். 2 பேரும் போய் கதவெல்லாம் அடிச்சு க்ளோஸ்லாம் மாட்டிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தா அவன் வந்து எப்படி நான் சொல்ல யோசிச்சு சொல்கிறேன் இருக்கு அந்த செல்ஃபாக பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காண்டி அவனோட கண்ணெல்லாம் முடிக்கிட்டே என்ன பண்ணுறீங்க அப்படி மாதிரி நம்ம யான்னு கேட்பாடி. நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு நீ வந்து ஃபீல் பண்ண மாட்டேன் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணுவான். அவன் ட்ரெஸ்லாம் வந்து அவுத்துட்டு அவன் வந்து செல்ஃபாக பண்ண ஆரம்பிச்சா சொல்ல போனால் அவனுக்கு பேய் அரைச்ச மாதிரி இருக்கும். நம்ம லாங்குக்கு நம்ம வந்து பார்க்குறான். அப்போ வந்து கதவு ஓப்பன் ஆகுமா யார் வருதுன்னு பார்த்தா நம்ம யானோட அப்பா வருவாராம். இதெல்லாம் பார்ப்பாராம். பார்த்துட்டு கொந்தளிச்சு மனுஷன் வந்து தனியாக வந்து கூப்பிட்டு உட்காரப்படுறான். அப்போ வந்து நம்ம லாங்கோட ஆவி மட்டும் தனியாக போயிடும். நம்ம லாங் வந்து ஒரு ஜட மாதிரி இருக்கா நம்ம அந்த இடத்துல. அப்போ வந்து நம்ம யானோட அப்பா வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதுவும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் என்ன பண்ணுறீங்க அதுவும் வந்து நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாதவன் உங்களுக்கு அறிவு இருக்கா அந்த மாதிரி கற்றுவரா. 2 ஒரு மாதிரி பயந்துட்டு நம்ம வந்து அப்பா அது வந்துன்ட்டே இருப்பான். என்னடா அது வந்துன்ற மாதிரி அப்பா வந்து கத்த ஆரம்பிச்சுருவார். ஒரு மாதிரி கோமா இருந்துட்டு என்ன அது சொல்லு அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம லாங்குதே ஆல்ரெடி ஆவி பேச்சு ஜடம் தானே இருக்குது. அவன் செக்ஸ்ன்னு மாதிரி சொல்லுவேன். என்னது அப்படி மாதிரி கேட்போம். அவனுக்கு செக்ஸ் தேவைப்பா அப்படின்ற மாதிரி யானுக்கு செக்ஸ் தேவையான சொல்ல அவ்வளோதான். நமக்கு வந்து கோவம் ஆகுது. அவங்க அப்பா வந்து இதெல்லாம் பேசுகிற வயசாடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. அது வந்து அவன் தான் கேட்டானே அப்படின்ற மாதிரி நான் லாங் சொல்லுவானா. அவங்க அப்பா வந்து அடிக்க கையே ஓங்கிடுவார். கை வாங்கிட்டு ஒழுங்கு முடியாத இங்கேருந்து ஓடி போயிருங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து மிரட்டு வரேன். அப்பா அவனோட கடைசி விஷயம் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம லாங் சொல்லுவானா. அவங்க அப்பாவுமே வந்து ஒரு மாதிரி யோசிப்பார். ஆனால் வந்து ஒரு மாதிரி சொல்கிறப்ப இவனுக்கு என்ன சொல்ல தெரியாது. நம்ம போட்டு அடிப்பாடி நீ வா எம்முட்ற அப்படின்னு தொண்டியில் போயிடா. அப்போ வந்து நீ வெளியே போங்க அப்படி மாதிரி சொல்லி விரட்டி விட்டுருவாரு யானோட அப்பா. அவனுமே ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் 8வது ஃப்ளோர் 9th ஃப்ளோர் அந்த மாதிரி வந்து இருக்குமா. ஃப்ளோர் வரப்போ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் வெளியே வருவான். யாருன்னு பார்த்தா நம்ம யானோட அம்மா. ஓகே அம்மாவோட தம்பி போல். அவர் வந்து அழகாக ஒரு எப்படி சொல்ல ஒரு ஒலிம்பிக்கில் போய் ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு வந்தவர் போல். அவர் வந்து பக்கத்தில் உட்காந்து மோட்டிவேஷனாக பேசிட்டு இருப்பார் நம்ம யானுக்கு. இந்த மாதிரி உன்னால் எந்திரிச்சு வர முடியும். நீ வந்து இதெல்லாம் நினச்சி எதுவுமே ஒரி பண்ணாத. நீ வந்து இருக்கிறனால வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணு. உனக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக பேசுவார். ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக பேசுவார். இதை பார்க்குற நம்ம யானோட அம்மாவுக்கும் சரி யானுக்கும் சரி ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து உனக்காக ஒலிம்பிக்கில் ஓடி வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். இவருமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்மையும் லாங்கையும் தான் காட்டாங்க. ஸ்கூல் முடிச்சு வரப்பா நம்ம யானோட அப்பா வந்து இங்கே வாங்கடா அப்படி மாதிரி கூப்பிடுவாரா. இவையில் வேடி நம்மளை அடிச்சுட்டு கொல்ல போகிறாருப்பா நம்ம ஏற்கனவே புண்ணா இருக்குடா உடம்பெல்லாம் அப்படி மாதிரி லாங் சொல்லுவோம்னா நீ வாழ பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புவாங்க. அப்போ வந்து காரில் வந்து உட்காந்துருக்கிறப்ப நம்ம யான் வந்து மெதுவாக வந்து கேட்பாரு. யானோட அப்பா வந்து அவனுக்கு வந்து எந்த மாதிரி பொண்ணுங்கடா பிடிக்கும் அதுக்காக தான் நான் அவங்களை வந்து கூட்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். 2த்துக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக தான் ஆகுது. அப்புறம் வந்து ஏதோ ஒரு அந்த தப்பான இடம்லாம் நடக்கும்ல தப்பான விஷயம்லாம் நடக்கலாம் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே வர்றேன் நான் வந்து உங்களுக்கு காசு எது கூப்பிட்ருக்கேன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளே பாருங்கள் அப்போ தான் என் பையனுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வந்து செலக்ட் பண்ணுறது தப்பாக இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லி சரிட்டு இவங்களுமே வந்து உட்காந்துட்டு இந்த 3 பேர்த்தில் உங்களுக்கு யாரடா பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு யாரையுமே பிடிக்கல அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் அந்த பிள்ளை 3 பேரும் கழுவி ஊற்றிட்டு போவாங்க. யாருக்காக வந்திருக்கீங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபேர்லெஸ்ஸான என் பையனுக்காக வந்திருக்கேன்னு ஒரே அடி. அப்போ கூட பார்க்கலையே அப்பாவுக்கு ஒரு மாதிரி அதாவது இவங்க முன்னாடி அடிச்சுட்டாங்களே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அப்போ வந்து வெளியே வரப்போ கரெக்டாக வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்துட்டு காசு கொடுத்து ஏமாந்து 30 கொடுத்துட்டு அவன் பார்த்துட்டு நீங்களா அப்படி மாதிரி கேட்குறப்ப வேகமாக வந்து காதுக்குள்ளே ஏறிட்டு அப்பா வண்டி எடுங்க அப்படி மாதிரி என்னடா ஆச்சு வண்டி எடுங்க அப்படி மாதிரி சொல்லிப்போ இவங்க வேகமாக வந்து அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த அங்கிள்கிட்ட தான் இது அங்கிள்னே வச்சுக்கோங்க. ஏன்னா
நம்ம யானோட அம்மாவோட தம்பி தானே, ஸோ அங்கிள்னு வச்சுக்கோங்க. அங்கிள் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நீங்கள் யாருக்காக ஓடுறீங்கன்ற மாதிரி சொல்லிப்பேன். என்னோட அக்கா பையனுக்காண்டி ஓடுறேன், அது வந்து ஒரு ப்ரெஷரான பையன், அந்த பையனுக்காண்டி நான் ஓடுறேன், கண்டிப்பாக நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். நம்ம யாரும் வந்து பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பிள்ளை பார்த்தா அதை பார்க்கலுங்க. இவர் உயிரை கொடுத்து பேசுவார், ஆனால் அதெல்லாம் பார்க்காம அவன் வந்து இந்த பொண்ணுங்க பூரா டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க, அந்த வீடியோ வச்சு பார்த்துட்டு இருப்பான். எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு மனுஷன் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், என் பையனுக்காக அது என்னோட அக்கா பையனுக்காண்டி நான் ஜெயிப்பிட்டு ஃபீல் பண்ணியெல்லாம் பேசுவார். அதுக்கப்புறம் இங்கே வாங்க கதைக்குள்ளே போவோம். இங்கிட்டு வந்து கதைக்குள்ளே தானே இருக்கோம், சாரி. அப்புறம் இங்கிட்டு தான் காட்டுறாங்க, நம்ம லோகம் போட்டு நல்லா வெளுத்து வாங்குறாரு. டே நீங்கள் பொண்ணுங்கட அப்புறம் என்ன பொண்ணுங்கிட்ட கேட்டாங்களே அந்த விஷயம் பூரா சாரு தெரிஞ்சிச்சு போல், நல்லா போட்டு அடிப்பார். எதுக்காடா அப்படி கேட்டீங்க, எதுக்காடா கேட்பேன், வாயவே திறக்க மாட்டான். நம்மலாம் அந்த அடி வாங்கிட்டு இருப்போம். ஒரு வார்த்தை கூட வாங்கிக்கிறது, இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணுறேன்னா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். நீ போய் அங்கே உட்காரு, நீ வா அப்படி மாதிரி சொல்லணும். சார் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படி மாதிரி சொல்லணும். நான் செத்துருவேன் சார் அப்படி, நீ செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நில்றா அப்படி மாதிரி சொல்லுவான். சொல்லப்போனால் அந்த இடத்துல வந்து மாடு அடிக்கிற மாதிரி அடிப்பான் அந்த சார். அந்த சார் மண்டையிலே கொட்டணும் போல் இருந்துச்சு எனக்குலாம். சரி வாங்க அதுக்குள்ளே போவோம். அவன் வந்து சார் இல்லை சார் வேணாம் சார் ஒழுங்கு மேலே நீ வந்து உண்மையாக சொல்கிறான்றப்போ நம்ம லாங் வந்து திரும்பி பார்ப்பா, நம்ம வந்து நீ சொல்லவே கூட நம்ம கண்ணை காமிச்சிடோன்னா வேமா வந்து அவன் நாக்கு கம்மி என்னடா பண்ணுறேன் அப்படி மாதிரி சாரிஸ் கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாரு. இதை செஞ்சு இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரான்னு சொல்லி நம்ம வந்துருப்பாரு. நீ என்னடா பண்ணுறேன் அது ஷாக் வந்து சாருக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. வந்து அழுக ஆரம்பிச்சேன். தயவு செஞ்சு எதுவுமே கேட்காங்க, நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி ரொம்பவே லாங் வந்து அழுக ஆரம்பிச்சிடான். ஏன்னா அவனால் வலியும் தாங்க முடியல, சொல்லவும் கூடாதுன்னு நம்மவும் சொல்கிறான். அதனால் சொல்லாமையே மறைச்சிடான். அப்போ வந்து கரெக்டாக நம்ம யானோட அப்பா வந்துடுவார். யானை அப்பா வரதை பார்த்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் வந்து அங்கே வந்து தனியாக அங்கே உட்காந்துக்கிடுவார். அப்போ வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம ஒரு மாதிரி தேம்பி அழுவாள். அங்கெல்லாம் அந்த சீனில் பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு வேண்டிய தேம்பியும். என்னடா நான் ஃப்ரெண்டுக்காக பண்ணுறாங்களே, இவ்வளோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்க அவ்வளோ கஷ்டம் தானே. அப்போ வந்து இவர் வந்து சாரி கேட்பார். யானோட அப்பா வந்து அந்த சார்கிட்ட வந்து சாரி கேட்பார். இந்த மாதிரி சாரி சார் இந்த மாதிரின்ட்டு எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சார்ட்ட சொல்லிடுவாராம். ஷாரே கை இவ்வளோ சின்ன பையன் இவ்வளோ விஷயத்தை பண்ணிட்டாரா, சரி வாங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே வேணும், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து சார் பார்த்து வந்து ஒரு பொண்ணு வந்து அப்படி கொஞ்சி பேசுமா, இது பார்க்குறேன் யானோடப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. இவருக்கு அது முடிஞ்சு ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு மாதிரி கேவலமாக சிரிப்பாருன்னே சொல்லலாம். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டு வரோம், உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரப்ப, இந்த மாதிரி பொண்ணு எனக்கு ஓகேயா அப்படின்ட்டு அவங்க பக்கம் திரும்புகிறப்ப அவங்க 2 பேருமே எங்கள் 2 பேத்துக்கு டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கண்ணுங்க வச்சுருவாங்க. அவ்வளோதான். அந்த வேலை என் பையனோட ஆசையை நான் கடைசி ஆசையாச்சும் நிறைவேற்ற போகிறேன். ஆனால் எந்த ஒரு கொடுமையுமே வரக்கூடாது. இவ்வளோ பெரிய கொடுமை வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது. ஒரு பையன் சாவ போகிறான், அவனோட விஷயம் வந்து இப்படி நான் பண்ணுற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் பையன் இறப்பாங்க. ஆனால் இது இங்கே வந்து அப்படியே தலைகீழாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம், என் பையனுக்காக நான் வந்து பாதி மணி போடுறேன், நீங்களும் வந்து உங்களோட மணி வந்து கொடுங்க அப்படி மாதிரி சொல்லுவார். ஏன்னா அவங்க இனிமேல் நான் வந்து பாதி மணி கொடுக்குறேன் அப்படி மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் ஒருத்தி வந்து வேலைக்கு, ஒருத்தி வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டேப் ரிகார்டெல்லாம் கொடுத்து காசை வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒருத்தி வந்து ஷேவ் பண்ணி விடுறதும், ஒருத்தி வந்து ட்ரெஸ் மாற்றுறப்ப இதுக்குள்ள நீ இப்படி கிளப்புறீங்க அப்படி மாதிரி சொல்கிறப்ப, மச்சான் இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம லாங் சொல்லுவோம்னா, ஆமாம் என்ன நல்ல விஷயம் அப்படி மாதிரி கேட்குறப்ப, இந்த மாதிரி இன்றைக்கி உனக்கு வந்து ஃபஸ்ட் நைட் அப்படி மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட் நைட்னே சொல்கிறேன், நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வாயில் வரல. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடக்க போனே அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுவான். அப்போ வந்து அப்பா பிள்ளை அந்த 3 பேரும் உட்காந்துருவாங்க. சரி அப்பா பிள்ளை வந்து இங்கே ரூமில் உட்காந்துருப்பான். மித்த 2 பேர் அங்கே 3 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து 8 7ன்ட்டு காட்டுறோம். அப்போ வந்து ஒரு பொண்ணு வரதான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து நடந்து வருமா. அப்போ வந்து நம்ம லாங் சரி, நம்ம சரி, நம்ம யானோட அப்பாவும் சரி 3 பேருமே பார்ப்பாங்க. அந்த பொண்ணு உண்மையே ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ரூம் எங்கே இருக்குது அப்படி மாதிரி கேட்பேன். இந்த அங்கே தான் இருக்குது அப்படி மாதிரி கேட்பேன். அந்த பொண்ணு வந்து உள்ளே வருமா. நம்ம யானுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். யான் பார்க்குறேன் அந்த பிள்ளைவாடுக்கு யானை கண்டுக்கவே இல்லை. நேராக போய் அந்த கதவை ஜன்னல்லாம் தொட்டு பார்த்துட்டு, நான் வந்து என்னை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி மாதிரி அந்த பொண்ணு கேட்குமா. 3 பேருமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த பிள்ளை வந்து நம்ம பற்றி தான் கேட்கும். ஆனால் இவங்க சரி நமக்கு யானை பற்றி தான் கேட்கும். ஆனால் 3 பேருமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி மாதிரி 3 பேரும் சொல்லலாம். 3 பேர் வந்து இங்கே வாடா அப்படி மாதிரி சொன்னால், வேமா வந்து அவருமே வருவானா, நம்ம தான் வருவான். நம்மகிட்ட போய் யான்னு சொல்லுவான், இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடா அப்படி மாதிரி சொல்லிப்பான். இவனுமே வந்து வேமா சொல்லுவான், நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக இருக்கீங்களா என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படி மாதிரி சொல்லிப்பேன். அவள் வந்து பார்க்குற அந்த பொண்ணு வந்து அடி அவனுமே நான் தான் சொன்னேன் அது மாதிரி இருக்கு மண்டையை ஆட்டுவான். நம்ம வந்து லாங் வந்து நீ வந்து இங்கே வருமா என் ஃப்ரெண்டை வந்து பாதுகாம எப்படி கண்டு நீ வந்து வாயை மூற அப்படி மாதிரி சொல்லிப்பேன். நீ வந்து மணி கொடுக்கும்போது பார்த்துக்க அப்படி மாதிரி சொல்லிப்பேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷர்ட்லாம் காட்ட ஆரம்பிச்சிருமா. அவங்க 2 பேரும் ஆடி பார்ப்பாங்க. நான் ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு அப்போ தான் ஏன் வருது, அம்மா இங்கே 2 ஜீவி வேறு இருந்துச்சு எக்ஸ்ட்ரா அப்படி மாதிரி திரும்பி பார்க்குமா. அவங்க ஆடு பார்ப்பாங்களா, ஏய் நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் உங்களுக்கு தான் பண்ணணுமா சர்வீஸ், இல்லை நீங்கள் காசு தரீங்களா அப்படி மாதிரி இருப்பேன். அவங்க இருந்தா கிளம்பிட்டோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படி மாதிரி நம்ம லாங் சொல்லிட்டு ஓடுவானா. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே திரும்பி பார்க்கும் நம்ம யார் நம்ம யானை பார்த்து. யாருமே வந்து ஒரு மாதிரி ஆடு
அந்த சீன் எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துருச்சு அவன் பார்க்குறப்ப. ஏன்னா அவன் தலையே ஒரு மாதிரி போயிடும். அப்போ வந்து ஆஹா நம்ம யானும் சாரி நம்ம லோனும் நம்ம இவனும் ஐயோ ரொம்ப ரோல் ஆகுது, சாரி கைஸ். நம்ம லோனும் நம்ம வந்து உட்காந்துப்போனா. அப்போ அவங்க அப்பாட்ட வந்து அப்பா நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நாங்கள் வந்து ஃப்ரெண்டு, நீங்கள் வந்து அப்பா நீங்கள் இங்கே இருக்காதீங்க அந்த மாதிரி சொன்னேன். அவங்க அப்பாவுமே டீசெண்டாக எந்திரிச்சு கிளம்புவார். அப்போ நம்ம லோன் போய் சும்மா இருக்கானா வேமா போய் காதை வச்சு போய் அங்கே போய் கேட்குறேன், டே இப்படி இருடா நான் இங்கேருந்து சத்தம் கேட்குதான்னு கேட்குறேன்டா அப்படின்னு சொல்லி ஒழுங்கு வாடா நாயே அப்படின்னு மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக அவங்க அம்மா வருவாங்களோ அந்த சீனை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு பக்குன்னு இருக்கும். இவங்க எப்படிடா வந்தாங்க போச்சு, அப்பா வேற அனுப்பிவிட்டோமேடா அப்படின்னு மாதிரி வச்சுட்டு அம்மா வேணும் நம்ம வந்து அம்மா நீ அப்பா அம்மா என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க, அப்பா எங்கடா அப்படின்னு மாதிரி கேட்குறப்ப அப்பா வந்து பாத்ரூம் போயிருக்காரு அப்படின்போது சரி தம்பி அவன் வந்து தூங்குறான் அப்படின்னு மாதிரி சொன்னேன். சரின்ட்டு அவன் வந்து நான் வந்து ஃபுட்டு சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்பான். நம்ம அஜிமாட்டேன். அஜிமாவும் நான் வந்து இல்லைடா இனிமேல் தான் நான் வந்து சாப்பிட்டேன், ஆனால் பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப கொடுங்கம்மா நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைடா இருக்கணும்னா நான் போய் கொடுக்குற மாதிரி வெம்மா கையை பிடிச்சிக்குவான். அம்மா நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப சரி ஓகேடா நான் போகல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சாப்பாடை வந்து நம்ம லாங்கிட்ட போய் கொடுப்பாங்க. லாங்கிட்ட போய் கொடுக்க மாட்டாங்க, நான் வீட்டில் போய் சாப்பாடாச்சும் வச்சுட்டு வரேன்டா அப்படின்னு போகிறப்ப வெம்மா லாங் வந்து சாப்பாடை வாங்கி வச்சுட்டு நான் வாங்கி வச்சுக்கிறேன், நாங்கள் வந்து வச்சிடுறேம்மா நீங்கள் போங்க நான் சாப்பிட வச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். சரி ஓகே அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சரிடா நான் போகிறேன் நீ வந்து பார்த்துடுங்க அவனை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறலாம். போகிறப்ப கரெக்டாக கீழே விழுகிற ஏதோ ஒரு பொருள் விழுந்துருக்குமா அந்த சத்தம் கேட்டோன்னே அவங்க அம்மா வந்து என்னமா ஆச்சு அப்படி மாதிரி சொல்லிட்டு வேமா போவாங்களா. இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி தூக்கிட்டு போவாங்களாம். தூக்கிட்டு போகிறப்ப அவங்க அம்மா வந்து நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறீங்க நான் போய் ஃபஸ்ட்டு என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமம் நம்ம ப்ளீஸ் போகாதீங்கன்னு அவங்களுமே சொல்லுவாங்க. அம்மா வந்து கதவை திறக்கலான்னு போகிறப்ப கரெக்டாக நம்ம அப்பா வந்து அவங்க பேரை கூப்பிட்டு கத்துவாங்களாம். வந்து ஏர்லேயே பறந்து வந்து ஒரே குத்து அம்மாவோட ஃபேஸையும் அம்மா வந்து கீழே மயங்கி விழுந்துருவாங்க. அப்பா அங்கிட்டு போய் விழுக. இந்த 3 பேருமே பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப இல்லை அப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கத்த ஆளாளுக்கு இந்த மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கும் இந்த மூமெண்ட்லாம். 3 பேருமே ஷாக்கில் இருப்பாங்க. அப்பா அம்மாவை காட்டுறாங்க, அம்மா அங்கேயே உட்காந்து மயங்கிடுவாங்க. ஒரு மாதிரி பிளட்டெல்லாம் வந்துருக்குமா. அப்பா உடனே பதறி அடிச்சுட்டு ஐயோ முன்னாடியே நானே நீ என்றைக்குமே அடிச்சது இல்லாமல் இன்றைக்கி அடிச்சு விட்டேனே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேமா அவங்க அம்மா வந்து திருப்பி போயிட்டுருப்பாரா. அப்போ வந்து என் பையனை வந்து பார்த்துக்கங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் இவ்வளோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மண்டியாடிட்டு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு போகுமா. அப்போ வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த அவங்க நம்ம ஏன்னு சொல்லுவானா. அப்போ அந்த பொண்ணு வந்து திரும்பி பார்த்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும். ஆனால் அவன் வந்து சொல்லாமல் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு திரும்படிக்க மட்டும் சொல்லுவான். சொல்லிவிட்டு எனக்கு வந்து இதெல்லாம் நடக்கிறது வந்து ரொம்பவே ரேரு, ஆனால் நீங்கள் வந்து எனக்காக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து வெளியே வரதை பார்த்துட்டு நம்ம லாங்கும் சரி நம்மும் சரி வேகமாக போய் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ப்ராசஸ்லாம் ஓகே நம்ம கேட்குவோம். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுவோம். அப்போ வந்து அந்த பையன் நேம் என்ன அப்படி மாதிரி கேட்குறப்ப அவன் பேர் வந்து யான் அப்படின்னு சொல்கிறப்ப யான் நைஸ் நேம் அப்படி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உண்மையிலே அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அவனுக்கு தேர்ந்து பூரா பாருங்கள் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போகலான்னு போகிறப்ப இந்தாங்க உங்கள் மணி அப்படின்ற மாதிரி கொடுக்கும். மணியை கொடுக்க பார்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிது போகலாம். அந்த பிள்ளை வந்து எனக்கு இந்த விஷயத்துக்காக இந்த மாதிரி பசங்களுக்காண்டி நான் காசு வாங்க மாட்டேன், ஒழுங்காக நீயே வச்சுக்கோ அப்படி மாதிரி சொல்லிட்டு மூஞ்சிடுச்சு மாதிரி அந்த பிள்ளை வந்து பேசிட்டு போகுமா. இவன் வந்து பார்க்குறான் ஒருவேளை காசு பத்தலையோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம லோன் போய் இன்னி கொஞ்சம் காசு எடுத்து அந்த பிள்ளையை வந்து கூப்பிட்டு நிப்பாட்டிட்டு போய் அந்த பிள்ளைகிட்ட போய் காசை கொடுக்க சாரி கேட்டு இந்த மாதிரி நான் காசு கம்மியாக கொடுத்தாங்க நீங்கள் வந்து போகிறீங்களா, சாரி இந்தாங்க இன்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி அப்படின்ற மாதிரி கொடுக்குறப்ப ஓங்கி பலாரும் அந்த பிள்ளை அரைஞ்சிட்டு திரும்பி பார்க்குறப்ப அவங்க ஃப்ரெண்டை போய் பாருங்கடா அவன் அழுதுட்டு இருப்பான் யாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப என்னது அழுதுட்டு இருப்பானா அப்படின்ற மாதிரி 2 பேருமே பார்ப்பாங்க. அந்த அரைஞ்ச சீன் வந்து நான் காமிக்கல, சாரி கட் பண்ணிட்டு போல. அதுக்கப்புறம் அவன் வந்து அரைஞ்சப்ப இங்கே பார்த்தா அவன் யான் வந்து ரொம்பவே அழுகுவான். எதுக்கு அழுகுறான்னு பார்த்தேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல, ஆனால் இது எல்லாமே நடந்துருச்சு, கடவுளுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனா. அப்போ வந்து உனக்கு இந்த ஃபீல் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஒரு மாதிரி தங்கிட்டு வந்து கேட்பானா. இவனுக்கு வந்து மச்சான் இன்னி ஒரு 30 செகண்ட் இருந்தால் பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நாங்கள் இந்த செகண்ட் எப்படி செத்துட்டு எங்களுக்கு தான்டா தெரியும் அப்படி மாதிரி நம்மளும் சரி நம்ம லாங்கும் சரி இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மச்சான், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்திருக்கான் அப்படி மாதிரி அவனோட இது கஷ்டத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மாவை தான் கட்டுறாங்க. அவங்க அம்மா கழுத்தை பூரா பேண்டை போட்டு வச்சுருக்காங்க. பாவம் அம்மா அவ்வளோ கழுத்து வந்து இதாகிடுச்சு போல. அவங்க அப்பா வந்து எவ்வளோ தைரியம் என்ன நீங்கள் அடிச்சிருப்பீங்க, நம்ம வந்து இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படி மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போவாங்களாம். அவ்வளோதான் அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்லி தெரியாது, அப்படி மாதிரி சைலண்ட்டாக இருப்பார். இருந்தாலும் அவர் வந்து மனசில் நினைக்கிறது என்னன்னா எப்படியோ என் பையனுக்கு நினச்சதை நான் நடத்திட்டேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு நினச்சேன் இருந்துட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவனுக்கு பர்த்டே போல் நம்ம யானுக்கு. அப்போ வந்து எல்லாருமே வந்து கேக் இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அவங்க அம்மாட்ட பக்கத்தில் போவார், ஆனால் அவங்க அம்மா முறைப்பாங்க. அதெல்லாம் இங்கிட்டு தள்ளி போய் உட்காந்துக்குவார் நம்ம யானோட அப்பா. அங்கே தள்ளி உட்காந்து அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு பாரு. அவங்க அம்மா வந்து பலூன் ஊற்றிட்டு இருப்பாங்க. நம்ம லோன்
அப்படியே நம்ம யானை தான் காட்டுறாங்க. யானைக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கலாக தெரிய ஆரம்பிக்குது பிளர்ராக. அப்போ வந்து இங்கிட்டு பார்க்குறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து மெழுகு வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் லோன் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானா. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கலாக ஆரம்பிச்சிடும். அவன் வந்து யோசிக்கிறான், நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்காண்டி என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அப்படியே அவங்க அம்மா அப்பா வந்து இங்கிட்டு திரும்பி பார்க்குறான். அவங்க அப்பா என்ன பண்ணாருன்ட்டு. அவங்க அப்பா வந்து அவன் மட்டும் எப்படியாச்சும் பேசிடலாமான்னு பார்த்துருக்காரு. ஆனால் நம்ம யானுக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கலாக தெரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவன் வந்து நினச்சி பார்க்குறான், அவன் அப்பா நம்மளுக்காண்டி என்னென்ன பண்ணியிருக்காருன்ட்டு. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது அவனுக்கு அவன் கண்ணால் பார்க்கல. பட் அவங்க அப்பா பண்ணதை கண்ணால் பார்த்தாருனா. ஸோ அதனால் வந்து உட்காந்து அவங்க அப்பா வந்து வண்டியில் வச்சுட்டு ஜாக்கிங் போயிட்டுருப்பாரா. அப்போ வந்து அவன் பார்க்குறான், இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போன ஆசை. ஸோ வெளியே கூட்டிகிட்டு போனார். நானுமே சன்லைட்டை பார்த்தேன். நம்ம சன்லைட்டை பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து எனக்காண்டி இவ்வளோ பண்ணுறப்ப எனக்கு எப்படி ஹாப்பியாக இல்லாமல் இருக்கும். சன்லைட் பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்போயுமே வந்து என்னோடய வாழ்க்கை வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே முடிஞ்சிருமோ அப்படி மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை அப்பப்போ வெளியே கூட்டிகிட்டு போனது, அப்பப்போ என்னை வந்து பார்த்துக்கிட்டது. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவுமே அதே தான். எங்கள் அம்மா வந்து எனக்கு நிறையா ட்ரெஸ் மாற்றி விட்டது, என்னை வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது எல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான். என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் சும்மா சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸுமே என்னை வந்து பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. என்னை ஹாப்பியாக வச்சுக்கொண்டு அவங்க 3 பேருமே நினச்சாங்க. யாருமேலேயும் நான் தப்பு சொல்ல முடியாது. எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை, நல்ல ஒரு அப்பாவும் அம்மாவும் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி கடவுளே. எனக்கு வந்து இந்த லாஸ்ட் கட்டத்துலையாச்சும் எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமிலி கொடுத்தது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம யானை. ஒரு மாதிரி அவனுக்கு வந்து உண்மை கண்ணெல்லாம் மங்களா தெரியும்ல. ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு. அவன் வந்து இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை பூரா நினச்சி பார்த்துட்ருக்கான். அந்த சீனை பூரா அதை தான் காமிச்சிட்ருப்பாங்க. ஓகேங்களா. அவன் வந்து நினச்சி பார்க்குறான், எனக்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படி மாதிரி ரொம்பவே நன்றி சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க, அவனோட அந்த பிளேஸில் வந்து அந்த இலை வந்து கீழே காணாமல் போயிடும், அதாவது விழுந்துடும். அப்போ தான் காமிக்கிறாங்க நம்ம யானுமே இறந்துட்டு அந்த பெட்டு இதெல்லாம் காமிப்பாங்க. அந்த இடம் பூரா அப்படியே எம்டியாக இருக்கும். அவனை வந்து எரிச்சிட்டு வரப்போ நம்ம நம்மும் சரி நம்ம லோவும் சரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க அப்பா வந்து, நீங்கள் வந்து அழுகாதீங்கடா, நீங்கள் கிடைச்சதுக்கு உண்மையிலே வந்து ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். அவன் வந்து நீங்கள் ரொம்பவே தேங்க்ஸ், அவனுக்காக நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லிவிட்டு ஒரு லெட்ரு வந்து உங்களுக்காண்டி யான் கொடுக்க சொன்னா அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருவாரு அவங்க அப்பா. இவங்க 2 பேருமே அந்த லெட்ரு வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையை நம்ம யான் வந்து நம்மளுக்காண்டி என்ன எழுதியிருக்கான் அப்படி மாதிரி வேமா வந்து திறந்து பார்ப்பானா. திறந்து பார்க்குறப்ப எடுத்தோடனே சுப்பிட் அப்படின்ற மாதிரி தான் திட்டியிருப்பான். எனக்காக நீங்கள் எல்லாம் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உங்களை வந்து நான் ஃப்ரெண்டாக எனக்கு வந்து கிடச்சதுக்கு நான் ரொம்பவே லக்கியான பர்சன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருப்பான். அதுவும் வந்து எப்படி எழுதியிருப்பான்னா, அவன் வாயில் தான் எழுதியிருப்பான். அவங்க அப்பா கூட எழுத விட மாட்டான். அவனுக்கு அவ்வளோ முடியாது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவனோட கைப்பட இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டி அவனே எழுதியிருப்பான். இதை பார்த்து நினச்சி அவங்க 2 பேருமே வந்து ஒரு மாதிரி அழக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த பக்கம் திருப்புறப்ப அவங்க 3 பேருமே எடுத்த ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. எனக்கு இந்த சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. வச்சு கொடுத்துருப்பானா, நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பாக சொல்கிறதாண்டா போமா அப்படி மாதிரி சொல்கிறப்ப இவருமே சரி நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்க சொல்லியிருக்கா நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு 2 பேருமே மனசு தேத்திட்டு போவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து வேகமாக தண்ணி எடுத்துகிட்டு, உங்கள்கிட்ட ஒன்று கேட்க வந்தா ஃபஸ்ட்டு அதை வந்து பண்ண பாருங்கள், ஒன்றும் கேட்க மாட்டேறீங்க இல்லாட்டி ஸ்மோக் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதுவே இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி விட்டு போயிடுவான். இந்த மாதிரி தானே அந்த பையனுக்கும் பண்ணீங்க, அந்த பையனுக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிப்போம். ஐயோ ரொம்ப குளிர்துடி அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம லாங் லைஃப் தான் கருதாங்க. லாங் என்ன பண்ணுறதுன்னா, அவங்க அப்பாட்ட அடி வாங்குறதுக்காண்டி அவங்க அப்பா சுற்றி 7 கடப்பாரன்ட்டு வச்சிட்ருக்காரு. அவனா இந்த பாக்ஸிங்களுக்கெல்லாம் வாயில் வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி வச்சுட்டு இப்போப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பான். இங்கிட்டு நம்ம யானோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி நம்ம யானோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் மொத்தமாக வந்து ஒலிம்பிக்கில் வந்து போகலான்ட்டு ஒலிம்பிக்கில் போகிற மாதிரி இந்த சீன் வந்து இங்கே காமிச்சு முடிக்கிறாங்க. இதில் வந்து என்னக்கா அப்படின்னு கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண பையனுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்களால ஈஸியாக வந்து நார்மலான இருக்கிற ஹியூமனுக்கு வந்து அவங்களால என்ன தோணுதோ அதை பூரா பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களோட எமோஷ்னலை வந்து காட்டுற விதமாக தான் இந்த மூவியே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவன் சொன்ன அந்த அந்த ஒரு ரீசனுக்காண்டி அவன் ஃப்ரெண்டெல்லாம் அவனுக்கு என்ன எந்த அளவுக்கு வேணாலும் போய் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு நல்ல மூவி இது. அதுக்காக இதெல்லாம் பண்ணலாமா, நம்மளால் பண்ணி தான் நம்ம ஃப்ரெண்டை வந்து சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு மூவி, நல்லா வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறக்காண்டி தான் அந்த மூவி. ஓகேங்களா. என்ஜாய் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் நினைக்காதீங்க. ஒரு ஃபீல் குட்டான மூவி. இதில் ஹீரோ இறந்தா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவன் அப்படி இருந்தால் கூட கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படியே இருந்தாலும் அவன் எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும், அவனுக்கே ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்துரும்ல. ஸோ இந்த ஃபீல் குட்டான மூவி வந்து நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சேஃபாக இருங்க.